ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நேரத்தில் படிக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனை எல்லாருக்கும் உங்களுக்கு வர்ற மாதிரி எல்லாருக்கும் அது வாட்ஸ்அப்பில் போகுது, எல்லாரும் அதை படிக்கிறாங்க. இந்த பிரார்த்தனை ஒரு பக்தர் என்ன எழுதியிருக்கா தெரியுமா? அவர் பேர் குலசேகரன் அப்படின்ற பேர், குடுவாஞ்சேரியிலிருந்து எழுதியிருக்காரு. அப்பா, நான் என்ன பண்ணினாலும் முன்னேற்றமே இல்லை, எங்கோ யாரோ என்னை தடுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு யாரோ தொந்தரவு செஞ்சுற மாதிரி இருக்குது, வீட்டில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேது, எதை தொடங்கினாலும் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையை யாரோ பிடிச்சு பிரேக் பண்ணுற மாதிரி, நிறுத்திக்கிட்டு இருக்க மாதிரி, தடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சந்தேகத்தோட பாபா கிட்ட கேட்குறாரு. இதுக்கு பாபா என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை யாருமே வெளியிலிருந்து தடுக்க முடியாது குலசேகரா. உன்னை தடுக்கிற பெரிய சக்தி உன்னுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. நீ உன்னையே சந்தேகப்படக்கூடிய அந்த நேரத்தில் நீயே உன்னுடைய பாதையை நிறுத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு ஒரு பிரேக்கை போடுற, தடையாக இருக்குது. நீ பயப்படுற நேரத்தில் வாய்ப்பு கதவு முன்னாடியே இருந்தாலும், உனக்கு முன்பாகவே இருந்தாலும் கூட நீ அதை பார்க்கவே மாட்டேங்கிற. உன்னுடைய மனசு தோல்வி மனப்பான்மையிலே இருக்குது, அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்குது. புதிய வெற்றி உள்ளுக்குள்ளே வர முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ வெளியில் எதிரிகளை தேடிக்கிட்டு இருக்க, வெளியில் தேடுற. அதை விட உனக்குள்ளார தான் அந்த எதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கல. இனி எனக்கு முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையும் உன்னுடைய மனசுக்குள்ளார என்னால் முடியாது அப்படின்னு உனக்குள்ளார நீ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வார்த்தை உன்னை தடுக்குது. உன்னுடைய வாழ்க்கைக்கு அதுதான் தடை போட்டுது. பாரு, நான் பார்க்கலாம், ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு எப்போ நீ நினைக்கிறையோ அப்போ பாரு, நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவேன். அதுக்கு பிறகு என்ன, எல்லாமே ஜெயந்தான். அதுக்கு பிறகு நான் உங்க கூட வந்துக்கிட்டே இருப்பேன், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக்.